வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவே பிரதமர் அடிக்கடி தமிழ்நாடு வருகிறார். மோடியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கல்பாக்கத்தில் ஈநூலை திட்டத்தை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. அமலாக்கத்துறை சம்மனுக்கு மார்ச் 12க்கு பிறகு காணொலி மூலம் ஆஜராக தயார். அமலாக்கத்துறை சம்மனுக்கு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் பதில். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனு மீதான விசாரணை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. விசாரணையை எதிர்கொள்ள தயார் என உதயநிதி ஸ்டாலின் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் பதில். செந்தில் பாலாஜி வழக்கு ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. கூடுதல் குற்றப்பத்திரிகை விசாரணை நடத்த அனுமதி கிடைக்கவில்லை என மத்திய குற்றப்பிரிவு தகவல். விரிவான செய்திகள். பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவே பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாடு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் என்ற இடத்தில் 115 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 655 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பில் 12,653 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு நியாயமான நிதியை ஒதுக்காமல் வாக்கு சேகரிப்பதற்கு பிரதமர் மோடி இங்கு வருவதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை அறிய நீங்கள் நலமா என்ற திட்டத்தை வரும் புதன்கிழமை தொடங்க இருப்பதாக கூறினார். நீங்கள் நலமா என்ற திட்டத்தின் மூலம் பொதுமக்களிடம் தொலைபேசியில் பேசி குறைகளை அறிய உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மயிலாடுதுறை பார்க் அவென்யூ பகுதியில் 5 கோடி ரூபாய் செலவில் விரைவில் நூலகம் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 10 கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்குதளமும், பூம்புகாரில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் உலர் மீன் தயாரிக்கும் குழுமமும் அமைக்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். நாங்க தேர்தலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போகிற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்க இல்ல. அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரியும்ல உங்களுக்கு. இப்போ தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். வரட்டும், அது வேண்டாம்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வரட்டும். அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க. நாம கேட்கறது என்ன? சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரா? இல்ல. 1 ரூபாய் கூட, ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசியல் பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்பாக்கம் அதிவேக ஈநூலை திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஒரு நாள் பயணமாக பிரதமர் மோடி சென்னை வந்தடைந்தார். மகாராஷ்டிரத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த அவர் விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் ஹெலிபேட் மையத்திற்கு சென்றார். பின்னர் கல்பாக்கம் அதிவேக ஈநூலை திட்டத்தை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பாவனி நிறுவனம் உருவாக்கியுள்ள உள்நாட்டு முன்மாதிரி வேக ஈநூலையின் கோர் லோடிங் பணியை பார்வையிட்டார். பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு உள்பட 15,000 காவல்துறையினர் 5 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை நந்தனம், OMCA மைதானம், விமான நிலையம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், பிரதமர் செல்லும் வழிகள் என பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது.
சனாதன தர்மம் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனு மீதான விசாரணை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நல்லது என எதிர்ப்பு தெரிவித்தார். இது தேசிய அளவில் விவாத பொருளாகி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பாஜக மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்குகளும் தொடரப்பட்டன. இதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீங்கள் ஒரு சாமானியர் அல்ல, அமைச்சராக இருந்து கொண்டு பேசும்போது எதிர்விளைவுகளையும் உணர்ந்து பேச வேண்டும் என கருத்து தெரிவித்தனர். அமைச்சராக இருக்கும் நபர் இதுபோன்று பேசினால் என்ன நடக்கும் என்பது தெரியாதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அந்தந்த நீதிமன்றங்களுக்கு சென்று தடை உத்தரவை பெற்றுக் கொள்ள அறிவுறுத்தினர். மேலும் இந்த மனு மீதான விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு தொடர்ந்தது. இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி உள்பட 47 பேர் மீது நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவ்வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை விசாரணை அனுமதிக்கான ஒப்புதல் கடிதம் இன்னும் கிடைக்கவில்லை என மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் தெரிவித்தது. கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அரசு அதிகாரிகள், போக்குவரத்து ஊழியர்கள் என சுமார் 900 பேர் சேர்த்துள்ளதால் அனுமதி கிடைப்பதில் தாமதம் எனவும் வழக்கு நடத்துவதற்கான அனுமதி தமிழக அரசிடம் இருந்து இன்னும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரது நீதிமன்ற காவலை வரும் 6ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 23வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீட்டு மனு விசாரணையை மார்ச் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீது தொடரப்பட்ட வழக்கில் இருவருக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கை தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினர். இதையடுத்து வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள், தீர்ப்பு விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை மார்ச் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை சம்மனுக்கு மார்ச் 12க்கு பிறகு காணொலி மூலம் ஆஜராக தயார் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் அளித்துள்ளார். டெல்லியில் கடந்த 2021ஆம் ஆண்டு வகுக்கப்பட்ட மதுபான கொள்கை முடிவுகளில் தனியாருக்கு லாபம் ஏற்படும் வகையில் அரசு செயல்பட்டதாகவும் இதனால் அரசுக்கு அதிக அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா அளித்த புகாரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதில் டெல்லி அமைச்சர்கள் சத்யேந்திர சிங் ஜெயின், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே 7 முறை சம்மன் அனுப்பிய நிலையில் 7 முறையும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. அதைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 8வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் வரும் 12ஆம் தேதிக்கு மேல் அமலாக்கத்துறை சம்மனுக்கு காணொலி மூலம் பதிலளிக்க தயாராக இருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் அனுப்பியுள்ளார். பெங்களூர் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கின் விசாரணை NIA-க்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடந்த குண்டுவெடிப்பில் 10 பேர் காயமடைந்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் பெங்களூர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கை விசாரித்து வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக 5 பேரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இதுவரை வழக்கில் தொடர்புடைய யாரும் கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கின் விசாரணை NIA-க்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக NIA அதிகாரிகள் நிகழ்விடத்தில் ஆய்வு செய்து சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மாதிரிகளை சேகரித்த NIA முதல் தகவல்
தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி வருகையால் தமிழ்நாட்டில் எந்தவித மாற்றமும் தாக்கமும் ஏற்பட போவதில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் அதிமுக யாரிடமும் கூட்டணிக்காக நிற்கவில்லை என தெரிவித்தார். அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணிக்கு வேறு ஏதேனும் கட்சிகள் வர விரும்பினால் வரலாம் என்றும், மோடியின் வருகையால் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் எந்தவித பலனும் கிடையாது எனவும் தெரிவித்தார். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. பிரதமர் மோடி வருகை என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படாது. இந்த மண் பொறுத்தவரை திராவிட மண், இந்த மண் பொறுத்தவரையில் திராவிட மண். திராவிட மண் என்னும்போது கண்டிப்பாக வடக்கு இருக்கிற கட்சிகளுக்கு எந்த விதத்தில் ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு ஒரு கணிசமாக ஓட்டு இருக்கும், ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு ஏற்றுக்கலை. அதே போல் தான் பிஜேபி பொறுத்தவரை அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% ஒரு 1% ஏறுவாங்க, இல்லை 1% கீழே போவாங்க. புரியுதுங்களா? அதனால் அப்படி தான் இருக்கும் ஒழிய அதனால் எந்தவித தாக்கமும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வருகையோ இல்லை வேறு யாராவது அடிக்கடி வந்தாலும் கூட அதனால் நான் சொல்ல வர்றது என்ன, அது வீணான ஒரு முயற்சி தான். அதனால் ஒரு பலனை பிஜேபிக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. ஓகே, எங்கள் கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாங்க 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 வாங்கன்னு யாரையுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி எங்கள் கட்சி கிடையாது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி அது கட்சி டிசைட் பண்ணும். ஸோ அந்த வகையில் தான் என்னுடைய கருத்து நான் சொன்னோம் இல்லையா, அதில் உள்நோக்கு என்பது கிடையாது. யாரையும் நம்பி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி கிடையாது என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் விருப்ப மனுவை ஜி.கே. வாசன் வழங்கினார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமாகா அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் விருப்ப மனு வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியை காமராஜர் ஆன்மா மன்னிக்காது என தெரிவித்தார். மேலும் தமாகா யாரிடமும் எந்த கட்சியுடனும் வாக்கு வங்கிக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியதற்கு காரணம், பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மையை விரும்புபவர்கள் எங்களோடு வரலாம், எங்களுக்கு வாக்களிக்கலாம், எங்களோடு இருக்கிறார்கள். அதனை சார்ந்த லட்சக்கணக்கானோர் நாங்கள் சார்ந்திருக்கும் கூட்டணிக்கு எங்கள் சார்பிலே தமிழகத்திலே வாக்களிப்பார்கள். வரும் நாட்களிலே சட்டமன்ற தேர்தலிலும் இந்த நிலையை அவர்கள் விரும்புகிறார்கள். பழனி கிரிவல பாதையில் உள்ள வணிக நிறுவனங்களை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி கிரிவல வீதியில் எந்தவிதமான வணிக நிறுவனங்களுக்கும் அனுமதி கிடையாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வாகன நிறுத்துமிட வசதியை முறையாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு மார்ச் 6 முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தை மக்கள் பார்வையிட www.kalangararulagam.org என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இணைய முகவரியில் பொதுமக்கள் பதிவு செய்து அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் ஒரு அலைபேசி எண்ணின் மூலம் அதிகபட்சமாக 5 அனுமதி சீட்டுகள் வரை பெற்றுக்கொள்ள இயலும் என்றும், இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் வருபவர்களுக்கு நிலவரையில் உள்ள கலைஞர் உலகத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. தமிழ்நாடு புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வரும் 25ஆம் தேதி முடிவடைகிறது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8.2 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 3302 மையங்களில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டது. தேர்வு மையங்களை கண்காணிக்கவும் சோதனையில் ஈடுபடவும் 3200 பேர் கொண்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தருமபுரி
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கிராம பகுதிக்குள் புகுந்து காட்டு யானை சவுளுக்கோட்டை பகுதியில் இருந்த கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து ஜெயஸ்ரீ என்ற பெண்ணை தாக்கியுள்ளது. பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அங்கே வந்த கிராம மக்கள் அந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் அந்த காட்டு யானை கரும்பு தோட்டம், தீவனம் பயிர், சோளத்தட்டு உள்ளிட்ட விவசாய பயிர்களை சேதம் செய்துள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை விரட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழக அரசின் சார்பில் 584 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் துவங்கியது. இதில் கலந்து கொண்ட தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினார். இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், நந்தகுமார் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி உள்பட பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா வேந்தர் ஆ. ஸ்ரீனிவாசன் தலைமையில் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய கலைஞர் மற்றும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உறுப்பினர் பத்மஸ்ரீ டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஜகான் விருதும், ஆட்சி நிறுவனத்தின் தலைவர் பத்மசிங் ஐசக் அவர்களுக்கு சேஞ்ச் மேக்கர் விருதும், டாக்டர் ஆசிக் நிமத்துல்லா அவர்களுக்கு சிறந்த சமூக சேவகர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தருமபுரி அடுத்த சோகத்தூர் ரெட்டி அள்ளி சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வீர தமிழன் பேரவை சார்பில் 4ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்சி ராஜ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 600 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பங்கேற்று கண்டு ரசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேருந்து நிலையம் அருகே உள்ள பழைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை மூலமாக புதியதாக கண்டுபிடித்துள்ள பல்பொருள் அங்கன்வாடி விற்பனை மையத்தை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பங்கேற்று மையத்தை ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தனர். தொடர்ந்து பல்பொரி அங்காடி விற்பனை மையத்தை பார்வையிட்டு அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பொருட்களை வாங்கி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புங்கவாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாந்தி தலைமையில் 2024-25 ஆண்டிற்கான புதிய மாணவர்கள் சேர்க்கை விழா நடைபெற்றது. அவ்விழாவில் சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் சந்தோஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பின்னர் புதியதாக 1ஆம் வகுப்பில் சேர்ந்த 16 மாணவ மாணவிகளை ஊரின் மையப்பகுதியில் இருந்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்தும், கிரீடம் அணிவித்தும், இனிப்புகள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். மன்னார்குடியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நீடாமங்கலம் சாலையில் புதிய மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. அதனை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மன்னார்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரை மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் சத்யநாராயணன், வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி, மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கருப்பண்ணன், அசோக்குமார் மற்றும் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஆதி திராவிடர் காலனி தெருவை சேர்ந்த சுமார் 350 குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் அரசு இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டத்தின் கீழ் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணாவிடம் மனு அளித்தனர். அவர்கள் குடியிருக்கும் மனையில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் குடியிருப்பதால் போதிய இடவசதியின்றி சிரமத்துடன் வாழ்வதாக தெரிவித்தனர். ஆட்சியர் மனுவை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண்பதாக உறுதியளித்துள்ளார். திருவண்ணாமலையில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக கொடுப்பதற்கு கால விரயம், பண விரயம் மற்றும் தங்கள் கோரிக்கைகளை முழுமையாக தெரிவிக்க இயலாமை ஆகிய குறைபாடுகளை உணர்ந்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அலுவலக வளாகத்திலேயே வாரந்தோறும் சுமார் 20 அரசு அதிகாரிகளை நியமித்து கோரிக்கைகளை விண்ணப்பங்களாக தயார் செய்து அரசு துறை அதிகாரிகளிடம் சேர்க்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இந்த திட்டம் இப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரியலூர் நகராட்சி 15வது வார்டில் 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா திறந்து வைத்தார். அரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எண் 15இல் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கினார். அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. சின்னப்பா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் சாந்தி, கலைவாணன், நகராட்சி ஆணையர், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
மருத்துவ காப்பீட்டு பொதுத்துறை நிறுவனங்களின் சார்பில் சென்னை வடபழனியில் உள்ள காவிரி மருத்துவமனையில் கருத்தரங்கம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் காப்பீடு நிறுவனத்தின் உறுப்பினர்களாக உள்ள வாடிக்கையாளர்கள் மற்றும் ஏஜென்சி நிறுவனங்களின் முகவர்கள் மருத்துவமனையில் இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படும் என ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சென்னை சூப்பர் கூல் என்ற பெயரில் கோலி சோடா தயாரிப்புகளை அறிமுகம் செய்யும் விழா நடைபெற்றது. விழாவில் நடிகை சிருஷ்டி தாங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோலி சோடா வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். நான் சிருஷ்டி here. Today கோலி சோடா CSK கோலி சோடாவோட inauguration இருக்கு and they are launching in Chennai very first time. What is the special about கோலி சோடானா எனக்கு it's my childhood favorite pop soda. அண்ட் நான் வந்து சின்ன வயசில் எப்போவுமே லைக் லிம்பு சோடா தான் ஃப்ளேவர் தான் ரொம்ப அதுதான் அவைலபிளாக இருக்கும் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ரிமெம்பர். பட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ட்ரைட் திஸ் பிங்க் கோவா சில்லி pop soda flavor and trust me it was amazing because நம்ம சின்ன வயசுல like you know we have this nostalgic of that guava and chili red chili pepper போட்டு நம்ம சின்ன வயசுல பீச் பக்கத்துல எல்லாமே சாப்பிடுவோம். but we never get that juice, we never get that soda flavor. இந்த வந்து very rare it is and I think today CSK கோலி சோடாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க லான்ச் பண்றது flavors. Like it's more like you know 90s kids irundalo today's you know we call that Gen Z kids. I think everybody's gonna love and from children to old you know age people I think idu vandu ellarku pudikkum. They have varieties of flavors and that's the best part of it and I cannot tell you that I'm so happy to be associated with the CSK கோலி சோடா family and அவங்க ரொம்ப warm welcome பண்ணிருக்காங்க and I feel like it's a kind of blessing that it started off with something great and I want this today இன்னைக்கு உங்க எல்லாம் முன்னாடி I wish that இவங்க like it goes miles upwards and onwards. They take this கோலி soda to every house, like all children, kids and everybody should love it and enjoy it and bring back our old days memories. அதை நான் ரொம்ப விரும்புகிறேன் and அதுதான் என்னோட இன்னைக்கு உங்களை எல்லாம் முன்னாடி wish. That's it. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 47,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மனிதாபிமான அடிப்படையில் காசா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் மீது காசாவில் இருந்து கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு போர் நடத்தியது. அந்த போரில் 1400 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் காசாவில் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். போரை நிறுத்த ஐநா சபையில் போர் நிறுத்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டாலும் அமெரிக்கா தனது வீட்டா அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை ரத்து செய்ய வைத்தது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மீது பல தரப்பினரிடையே எதிர்கருத்துகள் எழுந்தது. இந்நிலையில் காசா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ய உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய கமலா ஹாரிஸ் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் பெரும் துன்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் குறைந்தபட்சம் அடுத்த 6 வாரங்களுக்கு உடனடியாக போர் நிறுத்தம் இருக்க வேண்டும் எனவும் கமலா ஹாரிஸ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவே பிரதமர் அடிக்கடி தமிழ்நாடு வருகிறார். மோடியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கல்பாக்கத்தில் ஈநுழை திட்டத்தை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. அமலாக்கத்துறை சம்மனுக்கு மார்ச் 12க்கு பிறகு காணொலி மூலம் ஆஜராக தயார். அமலாக்கத்துறை சம்மனுக்கு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் பதில். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனு மீதான விசாரணை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. விசாரணையை எதிர்கொள்ள தயார் என உதயநிதி ஸ்டாலின் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் பதில். செந்தில் பாலாஜி வழக்கு ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. கூடுதல் குற்றப்பத்திரிகை விசாரணை நடத்த அனுமதி கிடைக்கவில்லை என மத்திய குற்றப்பிரிவு தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.